இதுதான் அந்த மொதல் நாள். இதான் அந்த வீடு. ஆரம்பிக்கலாங்களா? இங்கே நான் வந்திருக்கவே கூடாது. இங்கே வந்தது ஒரு பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு இந்த கிராணியை ஒரு இது பண்ணி அவளை நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம். அதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். இங்கே நான் எப்படி வந்தேன்னா, நான் காட்டுக்கு வெளியில் போயிட்டு இருந்தபோது இந்த வீடை பார்த்தா இவன் என்னை பிடிச்சிட்டா. இப்படி தான் நான் இங்கே வந்தேன். ஷேட் இவன் அடிச்சிட்டா. எனக்கு மொத்தம் 5 நாள் தான் இருக்குது. அந்த 5 நாளுக்குள்ளே எப்படியாச்சுன்னா தப்பிச்சாகணும், இல்லைண்ணா மறுகாய சொல்லலாம். புரியுதா? இப்போ அவங்க அவளை அரெஸ்ட் பண்ணிவிட்டு தப்பிக்கிற வேலையை பார்ப்போம். வா, மறுபடியும் நம்ம அந்த டேபிளை போட்டு உடைக்கணும். ஏன்னா இவளுக்கு காது நல்லா கேட்கும், ஆனால் கண்ணே தெரியாது. இப்போ நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ அவளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பொண்ணு 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 கிட்ட வந்துட்டான்னு நினைக்கிறேன். பொண்ணு 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 கிட்ட வந்துட்டா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்டா, சீக்கிரம். அவள் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அவள் வந்தோடனே பண்ணலான்னு நினைக்கிறேன். அவள் வரட்டும், அப்புறம் நம்ம பண்ணுவோம். இன்னொரு வாட்டி வேணால் தட்டி விட்டுக்கலாம். சத்தம் வந்துருச்சு. இப்போ அவளை ஒரே வேலை வந்துட்டா 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 வந்துட்டா. அவ்வளோதான் அவ்வளோதான், சீக்கிரம் 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 சீக்கிரம். அவ்வளோதான், இவன் பக் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என் வாய்ஸை இப்படி இருக்கடி கேட்டிக்கணும். என் வாய்ஸ் பார்க்க ஜிவிஎம் மாதிரியே இருக்குல்ல? அது ஒன்றும் இல்லை, தொண்டை கட்டிக்கிச்சு. இன்றைக்கி ஜாலியாக ஆட்டோ போட்டு கத்திக்கிட்டே இருந்தேன், தொண்டை கத்திக்கிச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கார்கி எங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? வாங்க போவோம். வாட் திஸ் இஸ் கிரானிஸ் ட்ராப். இந்த ட்ராப் தர, இந்த ட்ராப் தர ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம போவோம். இந்த பக்கம் ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். இது ஒன்று போய்விட மாட்டேங்குது. ஃப்ரெஞ்சு, வா ஃப்ரெஞ்சு இருக்குது. சரி, ஃப்ரெஞ்சு இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம எப்படியாச்சும் தப்பியாச்சு ஆகணும். நிறையா தப்பிக்கிற வழி இருக்குது, ஆனால் எப்படி தப்பிக்கிறோன்றது தான் இங்கே மேட்ரு. தப்பிக்கலாங்களா? தப்பிச்சிருவோம். இங்கே என்ன ஸ்பார்க் பிளாக், இது ஒரு நல்ல பொருள் தான். கார் எஸ்கேப் தேவை. அப்போ நம்ம இன்றைக்கி கார் எஸ்கேப்பே பண்ணிடுவோம். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிச்சிடுவோம். சரி வாங்க போவோம். இதை தர சீக்கிரம் நூறுரூவா. இப்போ இதை திறக்கணும். இப்போ மேலே இருக்க திறந்து பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, இங்கே ஒன்றுமே இல்லை. இதில் வாட்டர் மேலன் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. வாட்டர் மேலனே அதான் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு கார்கிக்கு போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். வாங்க போய் பார்த்துருவோம். சீக்கிரம் போய் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஒரே ஒரு இதான் பச்சை பார்த்தா அங்கே இருக்கிறதான் வெப்பன் கீ. நம்ம க்ரோஸ் ப்ரோ எடுத்து வாஸ்தா சுடலாம். இங்கே என்ன இருக்குது? வாட் ஏதோ இருக்குது. வீல் கிராங்க். அட்டப்பாவி, வீல் கிராங்கை வச்சாடா எப்படா தப்பிக்க முடியும்? சரி, எப்படியா தப்பிக்கிற வேலையை முதல்ல பார்ப்போம். அதுதான் நமக்கு முக்கியமான விஷயமே. சரி வாங்க போயிட்டே இருப்போம். இங்கே என்ன ஸ்பெஷல் கீ? இது ஒன்றும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதை வந்து பார்ப்போம். இதுலேயும் ஒன்றும் இல்லை. இப்போ நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான்.
மேலே ஏறு. சரி சீக்கிரம் போவோம். போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வாட்டர் மெலன் ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். வாட்டர் மெலனுக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. குளிக்க பார்த்தா சம்திங் இன்சைட் இஸ் இன் மெலன். சரி வாங்க உள்ளே போடுவோம். ஐயோ அப்பாடி என்கிட்ட தான் இருக்குது வாட்டர் மெலன். நான் தான் தெரியாமல் இருந்துட்டேன். வாட்டர் மெலனே நல்ல பொருளை கொடு. மாஸ்டர் கீ இது நமக்கு தேவையே இல்லை, வேஸ்ட்டாக போன கீ. இப்போ நம்ம நேராக கீழே போக வேண்டியதான். இங்கே பார்ட் ஆஃப் ஷார்ட்கட் இருக்குது. இது நமக்கு வேணும்னா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போயிடுவோம். போயிட்டு கார் இருக்க இடத்துக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அதை கார் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே பேட்ரி இருக்க. ஃபஸ்ட்டு பேட்ரி எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம். போடுறா பேட்ரியை அம்மா. அப்பாடா இங்கே இருக்குது. இங்கே போட்டு இந்த இடத்துல போட்டுற வேண்டியதான். போட்டாச்சா? இன்னும் நமக்கு இன்ஜின் போட்டோம், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கேஸோலின், இந்த 3 வேணும். இந்த 3 கிடச்சி இல்லை 4வது ஸ்பார்க் ப்ளக் நம்மள்ட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் நம்மள்ட்ட தான் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். வாங்க போயிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான். எப்படியோ நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் வெப்பன் கீ எடுத்துருவோம். வெப்பன் கீ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஓ ஷிட், ரிமோட் கண்ட்ரோலா? இது நமக்கு தேவையப்படாது. அங்கே ஒன்றுமே இருக்காது, வேஸ்ட்டு தான். இங்கேயும் எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை. சரி ஃபஸ்ட்டு வெப்பன் எடுத்துருவோம். நம்ம வெப்பனு அப்புறம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஹேண்டில் இருக்குது. அப்புறம் இதை திறந்துருவோம். இது திறந்து பார்த்தா டெடி வாவ் டெடி. இங்கே பார்த்தீங்களா? பொக்கை வை சாப்பு கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். சரி இங்கே இந்த டெடியை தூக்கி போட்டுருவோம். நமக்கு தேவையில்லை. இங்கே தூக்கி போட்டுருவோம். நமக்கு தேவையில்லை. ஓகே தூக்கி போட்டாச்சு. சரி வாங்க போகலாம். போட்டா ஃபாஸ்ட்டாக போகணும். இதுலேருந்து பக்கத்து இதுக்கு ஷிஃப்ட் ஆனதாக எல்லாம் மாறும். நேராக நம்ம கீழே போயிடணும். வாங்க போயிடலாம். இப்போ ஓகே வாங்க போயிடலாம். இப்போ நான் எப்படியோ க்ரோஸ் எடுத்துட்டேன். இங்கே வந்தால் இங்கே டூஸ்ட்டு பார்த்தா மேலே அடிக்கலான்னு பார்த்தா டோமுன்னு கீழே வந்துருச்சு. மறுபடி என் எய்மை வைக்கிறேன். நல்ல வேலை இந்த வாட்டி வந்துச்சு. வச்சுப்போ. எடுறா எடுத்துட்டேன். இங்கே வந்துட்டேன். இங்கே இருக்குது. இந்த 2த்தையும் எடுத்துட்டேன். சேஃப் கீ போடு. சரி சேஃப் இருக்க இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாமா? சரி வாங்க போயிடுவோம். எங்கடா இருக்கு? இங்கே வந்தாச்சா? இப்போ பாருங்க செயின் கட்டு தேவையில்லை நமக்கு. சரி ஹேண்டில் ஏற்றுவோம். இப்போ நம்ம நேராக போயிட்டு இங்கே என்ன இருக்குன்றத பார்க்க போகிறோம். போட்டு திருப்புடா. ஓ ஷிட். திருப்புடா கைப்புள்ள. மறுபடியும் ஸ்டக் ஆகுது. திருப்பிடுறா. கிட்டத்தட்ட பக்கெட் மேலே வந்துருச்சு. கஷ்டப்பட்டு தூக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எடுக்க முடியல. இன்ஜின் பார்ட்டு தான் இது. இன்ஜின் பார்ட் நல்ல வேலை. இன்ஜின் பார்ட்டு எப்படியோ கிடச்சிச்சு. ஜஸ்ட்டில் கிடச்சிச்சு இன்ஜின் பார்ட்டு. அப்பாடா வச்சுருவோம். இப்போ ஃப்ரெஞ்சு எடுத்துருவோம். ட்ரான்ஸ்ஃபார்ம். ஃபஸ்ட்டு இங்கே புக்கு கிடச்சிச்சு. நாங்கள் அதை இங்கே போட்டுருவோம். இது என்ன தான் தருதுன்னு பார்ப்போம். இதுதான் கிராணியோட பொண்ணு. சரி அது என்ன கொடுக்குறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்துக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் மஞ்சு சாப்பிட போகிறேங்க. ஏன்னா நான் ஜெயிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தியா எப்படி இங்கே ஒன்றும் இல்லை.
இது மொத்தத்தில் இது மண்டையிலையும் ஒன்றும் இல்லை, இந்த வீட்லேயும் ஒன்றும் இல்லை. எதுக்குடா இந்த கேம் உருவாக்குனா கூட இப்படி ஏன் பண்ணியிருக்காங்களோ தெரில. வீட்லேயும் ஒன்றும் இல்லை, இதோட மண்டையிலையும் ஒன்றும் இல்லை. வேஸ்ட்டு. எப்படியாச்சும் ஆனால் நம்ம தான் தப்பிக்கணும். எங்கெங்கெல்லாம் வச்சுருக்காங்களோ. சரி, ட்ரான்ஸ்ஃபார்ம். இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயாச்சு. இப்போ இங்கே போய் ஸ்பைடர் பீ போய் கொடுத்துருக்குங்க பாருங்களா. இதெல்லாம் என்ன பண்ணுறது? சரி வாங்க நம்ம ஃபாஸ்ட்டாக போவோம். இது எதுக்கு நான் போகிறேன்னா, இந்த இடத்துல அப்படியே கீழே போயிட்டு அங்கே ஏதோ இருந்துச்சு, என்னதுன்னு பார்த்துடலாம். மீட்டை எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போய் மேலே போட்டால் அங்கே ஹேமர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே ஒரு கட்டை இருந்துச்சுல்ல, மேலே கட்டை எடுத்துகிட்டு போய் கட்டை உடைக்கணுன்னா ஹேமர் தேவை. ஹேமர் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டால் அந்த ரூம்குள்ளே போக முடியும். அந்த ரூம்குள்ளே தான் வந்து கேஸோலின் இருக்குது. நமக்கு இப்போ தேவை ஒரே ஒரு பொருள் தான், அது கேஸோலின் மட்டும்தான். இப்போ ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு தெரியுமா. நான் 2 நாள் அடி வாங்கிட்டேன். இதுடே 5. இந்த தடவை அடி வாங்கிட்டேன்னா அவ்வளோதான் கைஸ். நான் அந்த கடைசியாக உங்கள்கிட்ட ஒன்று ரெக்கார்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் டப்புன்னு அவுட் ஆகிட்டேன் கைஸ். என்னன்னே தெரில கைஸ். இப்போ இதான் கைஸ். அப்புறம் மறுபடியும் நான் வந்தேன் 3ஆவது நாள். சாரி, நான் 3ஆவது நாள் பாருங்க. 4ஆவது நாள் வந்தேன், செத்துட்டு. இப்போ 5ஆவது நாள். இப்போ தான் சரண்டர் பண்ண போகிறேன். போயிடுவோம். வந்துருச்சு. ஃபாஸ்ட். சீக்கிரம் அழுத்துறா ஃபாஸ்ட். அவ்வளோதான், கதையை முடிச்சு. அவ்வளோதான் கைஸ். இன்னும் என்னால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ ஒரு நாள் திடீர்னுட்டு நான் எங்கேயோ இருந்தேன். பார்த்தா என்னை படிக்கட்டுலேருந்து தள்ளி விட்டுச்சு. அப்படியே நான் மயக்கம் போட்டேன். மறுபடியும் எழுந்திரிச்சு பார்த்தா ஒரே ரத்தம். எனக்கு யார் ரத்தம்னு தெரில. அப்புறம் தான் அது ஏன் ரத்தம்னு தெரிஞ்சு. அப்போ தான் கிராணி அடிக்க வந்துச்சு. அப்படியே ஈஸியாக தப்பிச்சிட்டேன். ஆனால் ஒரு நாள் கல்யாணம் ஆச்சு. ஸோ வெல்கம் டு கிராணி சாப்டர் 2, த இன்ஃபினிட் வார்.